டாக்டர் சேனல் அசீம் அண்ட் ஆயிஷா வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா, ஆயிஷா அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஈஸியாக நாமினேட் பண்ண ஒரு ஆள், நமக்கு டார்கெட் பண்ண ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி மைனாரிட்டியே சொல்லுவாங்க. அண்ட் தென் அசீமை பற்றி பின்னாடி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் அந்த ராஜாங்கம் டாஸ்க் ஆகட்டும், இல்லை டாஸ்கில் பார்த்தீங்கன்னா செருப்பை தூக்கி காமிச்சாங்க அசீம் கிட்ட. ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ள. எல்லாம் பார்த்தீங்கன்னா செம டென்ஷனாக இருப்பாங்க. அண்ட் தென் ஓப்பனாகவே நாமினேட் பண்ணும்போது அசீமை தான் எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேருமே நல்லா க்ளோஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போயிட்டு அசீம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அண்ட் அவர் வந்து எல்லாமே விளையாட்டுக்காக தான் பேசினார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சோஷியல் மீடியாவில் முக்கால்வாசி உங்களை பற்றி தான் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. அசீம் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்டாகிராம் ஐ திங்க் ஸோ அவர் கேட்குறாரு ஃபாலோவர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி. அதை நான் செக் பண்ணல. பட் ப்ரொமோலாம் வந்து உங்களை பற்றி தான் அண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களை பற்றி தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வருது அப்படின்னு. அசீம் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக அவங்களோட கேரக்டரை நான் வெளில கொண்டு வந்திருக்கேன். அவங்க முகத்திரியை நான் கிழிச்சிருக்கேன். இது மக்களுக்கு புரிஞ்சால் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஆயிஷா, மக்களுக்கு புரியுது, அதெல்லாம் புரிஞ்சு தானே செயல்படுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி 95% வந்து அசீம் தான் ஜெயிப்பார்னு அசீம்கே தெரிஞ்சு போச்சு. நான் ஹவுஸ்மேட்ஸ் கொடுக்குற ஹிண்ட் வந்து எல்லாமே புரிகிற மாதிரி இருக்குது, ஓப்பனாகவே சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் என்ன கேட்கணும் அப்படின்றத பற்றி உள்ளே வந்த விஜே ஸ்ட்ரீன் கேட்டிருந்தாங்க, டிடி கேட்டாங்க. இப்படி நிறைய பேர் உள்ளே வந்த ஹவுஸ்மேட்ஸை மோஸ்ட் ப்ராப்ளி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு 5%ல் எந்த ட்விஸ்ட் வேணால் நடக்கலாம், கேம் எப்படி வேணால் மாறலாம். ஸோ அந்த ஒரு சேஞ்சுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறோம். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுக்குறாரு ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, டிராஃபிக்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சு, ரொம்ப சிக்னல்லாம் இது பிடிக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் ஆயிஷா அப்படின்றாரு, சரி நான் எதுவுமே பேசலை, நான் இங்கேருந்து எழுந்துச்சு போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாங்க. அண்ட் தென் அசல் கோலார் நைட்டு வந்து விக்ரமன்ட்ட ஏன் ஏடிக்கேவை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிக்கே ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையுமே அசல் கோலார் எந்த நோக்கத்துக்காக வந்தானோ அவன் அதை விட்டுட்டு அவன் வேறு என்னவோ பண்ணிகிட்ருக்கான், வேறு வழியில் போயிட்டுருக்கான் அப்படின்னு பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன் என்கிட்ட சொன்னார், அதுக்கப்புறம் பொது இடத்துல நாமினேட் பண்ணும்போது சொன்னார், அதுக்கப்புறம் கமல் சார் அவர்கள்ட்ட சொன்னார், அப்புறம் பின்னாடியும் பேசியிருக்காரு. இப்படி கண்டினியூஸாக அவர் வந்து அதே மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி. என்கிட்ட சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஓகே நான் ஏதாவது இது பண்ணியிருப்பேன். பட் அதையே கண்டினியூஸாக எல்லா இடத்துலையும் அதை பற்றியே பதிவு பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் வந்த உடனே அதை வந்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அசல் கோலார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. விக்ரமன் இல்லை, உங்களை பற்றி நல்ல விஷயமாகவும் சொல்லியிருக்காரு அப்படின்றாரு. நேற்று நடந்த அந்த ராக்கி கட்டுற மாதிரி ஒரு இது நடந்தது டாஸ்க்காக. அதில் விக்ரமன் வந்து தனலட்சுமிக்கு கட்டியிருப்பார், நீ தைரியலக்ஷ்மி, தனலட்சுமி தைரியலக்ஷ்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி, நான் உங்களை பற்றின ஒரு கருத்து வச்சுருந்தேன் வெளியிலேருந்து உள்ளே வரும்போது, ஆனால் நீங்கள் எல்லார்ட்டையும் சகஜமாக பேசணும்னு சொன்னதுனால தான் நான் பேசினேன், மற்றபடி உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தனலட்சுமி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வருத்தம் நீங்கள் கட்டின ராக்கினால போயிடுச்சு, எனக்கு எமோஷ்னலாக நான் வந்து இப்போ ரொம்ப இதுவாகிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இப்போ இருக்க இந்த மனநிலைமைக்கு யார் ஜெயித்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் வெளியில் பார்த்துட்டு போயிட்டு வந்து யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அசீம் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அசீமுக்கும் தனலட்சுமிக்கு தான் பயங்கரமான ஃபைட்டு, அசீமுக்கும் ஆயிஷாக்கும் தான் பயங்கரமான ஃபைட்டு. அவங்களே ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவங்க கண்டஸ்டன்ட் அடிச்சுக்கிட்டவங்களே ஒன்றாயிட்டாங்கன்னும் போது பார்க்குற நம்ம ஏன் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணி நீ அசீமை பற்றி சொன்னால் யாராவது உடனே கோவப்பட்டு சொல்கிறது, இல்லை வேறு யாராவது பற்றி சொன்னாங்கன்னா உடனே கோவப்பட்டு திட்டுறது, இதெல்லாம் நமக்குள்ளே ஏன் தேவையில்லாமல். நம்ம ஜஸ்ட் ஒரு பார்க்குறோம், என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், அவங்களே ஒன்று சேர்ந்துட்டாங்க. வெளில வந்து எல்லாரும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.